வெல்கம் டு கோயம்புத்தூர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th 3rd டேர்மில் தமிழ் ஃபஸ்ட் இயர் நாடு, சமூகம், அரசு, நிர்வாகம், பாரதம், அன்றைய நாற்றங்கள், தமிழ்நாட்டில் காந்தி, புதுமைகள் செய்யும் தேசம் இது, வேலு நாச்சியார், 4 வகை சொற்கள். பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. பாரதம், அன்றைய நாற்றங்கள், அதோட புக் பேக் கொஸ்டின் 1 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். ஆன்சர் ஆ, திருக்குறள். செகண்ட் கொஸ்டின், காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். ஆன்சர் ஆ, காவேரிக்கரை. தேர்ட் கொஸ்டின், கலைக்கூடமாக காட்சி தருவது. ஆன்சர் ஆ, சிற்பக்கூடம். ஃபோர்த் கொஸ்டின், நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆ, நூல் ப்ளஸ் ஆடை. ஃபிஃப்த் கொஸ்டின், எதிர் ப்ளஸ் ஒலிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் இ, எதிரொலிக்க. நயம் அறிக. ஃபஸ்ட் கொஸ்டின், பாரதம், அன்றைய நாற்றங்கள் என்னும் பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எடுத்தெழுதுக. எதுகை சொல் அப்படின்னா என்னன்னா, ரெண்டாவது வர்ற எழுத்து எல்லாமே எதுகை சொற்கள் தான். இ, இல், இன் இதெல்லாமே எதுகை சொல் தான். மோனை சொற்கள் அப்படின்னா ஃபஸ்ட் எழுத்து வர்றது எல்லாமே மோனை சொற்கள் தான். செகண்ட் கொஸ்டின், பாரதம், அன்றைய நாற்றங்கள் என்னும் பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்களை எடுத்தெழுதுக. மோனை சொற்கள்னு கேட்டிருக்கிறாங்க. இது பூ, தா, கா, ஆ இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் வர்ற எழுத்து எல்லாமே மோனை சொற்கள் தான். தேர்டு கொஸ்டின், பாரதம், அன்றைய நாற்றங்கள் என்னும் பாடலில் அமைந்துள்ள இயைபு சொற்களை எடுத்தெழுதுக. இயைபு சொற்கள்னால் என்னென்னா, இறுதியில் வர்ற எல்லா எழுத்துமே இயைபு சொல்லுன்னு சொல்கிறோம். பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் காந்தி, அதோட புக் பேக் கொஸ்டின் 1 மார்க் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், காந்தியடிகளிடம் உடை அணிவதால் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் டேஸ். ஆன்சர் ஆ, மதுரை. செகண்ட் கொஸ்டின், காந்தியடிகள் டேஸ் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். ஆன்சர் இ, உ.வே. சாமிநாதர். பொறுத்துக. நம்பர் 1, இலக்கிய மாநாடு, சென்னை. நம்பர் 2, தமிழ்நாட்டு கவிஞர். ஆன்சர் பாரதியார். நம்பர் 3, குற்றாலம். ஆன்சர் அருவி. நம்பர் 4, தமிழ் கையேடு. ஆன்சர் ஜியு போப். சொற்றொடரில் அமைத்து எழுதுக. நம்பர் 1, ஆலோசனை. நம்பர் 2, பாதுகாப்பாக. நம்பர் 3, மாற்றம். நம்பர் 4, ஆடம்பரம். ஃபஸ்ட் என்னென்னா, சுற்றுலா செல்ல பள்ளியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செகண்ட், பெற்றோரை நன்கு பாதுகாக்க வேண்டும். தேர்டு, மனமாற்றம் ஏற்பட்டால் தான் தீயவன் ஒருவன் திருத்தி வாழ முடியும். ஃபோர்த்து, ஆடம்பர மோகம் மக்களிடையே பெருகி வருகிறது. இது சொற்றொடரில் அமைத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஒரு சொற்றொடரை வச்சு அதை எப்படி மாற்றி எழுதுறது, அதுக்கு தகுந்த மாதிரி முறையாக எழுத சொல்லியிருக்காங்க. அதுதான் சொற்றொடரில் அமைத்து எழுதுகங்க. பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. வேலு நாச்சியார். ஃபஸ்ட் கொஸ்டின், வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக.
பேஜ் நம்பர் 13 எடுத்துக்கோங்க. 4 வகை சொற்கள், அதோட புக் பேக் கொஸ்டின் 1 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. சொல் வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிடுகன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆ படித்தால், ஆ மா, இ சித்திரை, ஈ ஓடினான். இது சொல் வகையை அறிந்து பொருந்தாத சொல்லுன்னு சொல்கிறாங்க. கீழ்காணும் தலைப்புகளில் ஒரு நிமிடம் பேசுக. ஃபஸ்ட்டு பாரதியார். பாரதியார் பற்றி ஒரு நிமிஷம் பேச சொல்லியிருக்காங்க. செகண்ட் காந்தியடிகள். காந்தியடிகள் பற்றி ஒரு 5 நிமிஷம் ஒரு நிமிஷம் பேச சொல்லியிருக்காங்க. தேடு வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் பற்றி எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பேசணும். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க பற்றி பேச சொல்லியிருக்காங்க. கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் வ.உ.சி. சிதம்பரனார். வ.உ.சி. அவர்கள் தமிழும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் வ.உ.சி. சிதம்பரனார். செகண்ட் கொஸ்டின், வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? வ.உ.சி. சென்னைக்கு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2வது லைனில் வழக்கமாக கொண்டிருந்தார். அது முடி. செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், வ.உ.சி. அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? பாரதியார் பாடல்களை வ.உ.சி. விரும்பி கேட்பார். ஃபோர்த் கொஸ்டின், வ.உ.சி. அவர்களின் பன்முகத்தன்மைகள் யாவை? வழக்கறிஞர்கள், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஃபிஃப்த் கொஸ்டின், வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? வ.உ.சி. அவர்கள் தமிழும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். இது பத்தியை படித்து வினாக்கான விடைதான் இது. வ.உ.சி. என்னென்ன நல்லது பண்ணியிருக்காரு மக்களுக்காக, என்னென்ன புலமை பெற்றிருந்தார், அதுக்கான ஒரு பத்தி தான் இது. இடம் அறிந்து பயன்படுத்துவோம். ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களை பயன்படுத்துகின்றன. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர் மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு: ஓர் ஊர், ஓர் ஏரி, ஒரு நகரம், ஒரு கடல். இவை போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு: அஃது இங்கே உள்ளது, இது நன்றாக உள்ளது.
இடமறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னா என்னென்னா, ஒரு அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்தில் தொடங்குறதுக்கு முன் வந்து ஓர் என்னும் சொல்ல வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு வந்து முன் வந்து நம்ம ஒரு அப்படிங்கிற எழுத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஓர் ஊர், ஒரு ஏரி, ஒரு நகரம், ஒரு கடல், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஓர் அப்படின்னா உயிரெழுத்து, ஒரு அப்படின்னா உயிர்மெய் எழுத்து. அப்புறம் உயிரெழுத்தில் தொடங்கும் முன் அஃது அப்படி சொல்ல பயன்படுத்தணும். உயிர் மெய் எழுத்தில் தொடங்குற சொல் வந்து அது. அஃது எங்கே உள்ளது, அது நன்றாக உள்ளதா அப்படின்னு கேட்குறக்கு. இது வந்து உயிர் எழுத்துன்னா அஃது, உயிர்மெய் எழுத்துன்னா அதுன்னு சொல்லி பயன்படுத்தி எழுதுகிறோம். இதை வந்து இடமறிந்து பயன்படுத்துவோம் அந்த சொல்லுக்கான அர்த்தம். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுகன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதுக்கு ஒரு ரூ இருக்கிற இடத்துல ரூ எடுத்து போடணும். ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதுதான் ரைட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இது வந்து ஒருங்கிறத எடுத்து போடணும். ஓர் அப்படிங்கிற இந்த இரவு பக்கத்தில் ஓருன்னு இருக்கல, அது எடுத்து ரூ போடணும். இதை பிழையை திருத்தி எழுதுகன்னு சொல்கிறாங்க. தேடு, அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னா அது தூ எடுத்து அஃது போட்டு தூ போடுங்க. அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஃபோர்த் கொஸ்டின், அஃது எடுத்து அது நகரத்திற்கு செல்லும் சாலை. ஃபிஃப்த்து, அது ஒரு இனிய பாடல். தூ பக்கத்தில் இங்கே அது வராது, அஃது ஒரு இனிய பாடல். இதை வந்து அவங்க வந்து வரிகள் வந்து மாற்றி மாற்றி தந்திருப்பாங்க. நம்ம அந்த பிழையை திருத்தி வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணணும். அகவரிசைப்படுத்தி எழுதுக. பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பொதுக்கூட்டம், பையன், போக்குவரத்து, பின்னிரவு. இது வந்து எப்படின்னா அகவரிசை இங்கே வந்து மாற்றி மாற்றி தந்திருக்காக. அகவரிசை இல்லாமல் நம்ம வந்து அது வரிசைப்படுத்தி எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பழங்கள், பாரதம், பின்னிரவு, பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன், பொதுக்கூட்டம், போக்குவரத்து. இதுதான் அகவரிசைப்படுத்துகன்னு சொல்கிறோம். கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. தேசிய ஒருமைப்பாடு. அந்த தலைப்பில் கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குகன்னு கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு, எனக்கு, எனக்குண்டு, எனக்கில்லை. வடக்கு, பந்து, பாட்டு, உண்டு, இல்லை. வடக்குண்டு, பந்து உண்டு, பாட்டு உண்டு, எனக்கில்லை. வடக்கு இல்லை, பந்து இல்லை, பாட்டு இல்லை. இது வந்து 2 சொற்றொடராக அமைக்க சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குகன்னு கேட்டிருக்காங்க. பாரி, எழிலி, மாணவர்கள், மாடுகள், வீட்டுக்கு, வந்தன, வந்தான், வந்தது, வந்தார்கள், வந்தாள். இது வந்து கட்டட சொல். இதிலிருந்து வந்து நம்ம சொற்களை உருவாக்கணும். பாரி, வீட்டுக்கு, வந்தன, எழில், வீட்டுக்கு, வந்தார்கள், மாணவர்கள், வீட்டுக்கு வந்தார்கள், மாடு, வீட்டுக்கு வந்தது, மாடுகள் வீட்டுக்கு வந்தன. இந்த கட்டட சொல்களை வந்து நம்ம புதுசாக உருவாக்குறோம்.
கட்டிடங்களில் மறைத்துள்ள 4 வகை சொற்களை எழுதுக. குமரன், நகரம், பேருந்து, வண்டி, எடுத்துக்காட்டு குமரன் பெயர்ச்சொல். இந்த கட்டங்களை ஒரு 4 வகை சொல் மறைச்சி வச்சுருக்குறாங்க. அது நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். இதுக்கு எடுத்துக்காட்டு குமரன் சொல்லியிருக்கிறாங்க. குமரன், வண்டி, மாடு, நகரம், பசி, பேருந்து, மகி. இது பெயர்ச்சொல். வினைச்சொல்லுன்னா நடக்கிறான், நட, செய். இதெல்லாம் வினைச்சொல். இடைச்சொல் அப்படின்னா ஐ, ஆல், தூ, மாற்று. இதெல்லாமே இடைச்சொற்கள். உரிச்சொல் அப்படின்னா நகரம், மா, ஐ, உரு. இதெல்லாமே உரிச்சொல். ஐ வேற்றுமை உருபு. இடைச்சொல். பேசி அப்படின்னா பேசி போனான். வினைச்சொல். பேங்கிறது பெயர்ச்சொல். சேரு அப்படின்னா வயல் பெயர்ச்சொல். தண்டிப்பாய் வினைச்சொல். 4வது பரு அப்படின்னா முகத்தில் தோன்றுவது. பரு முகத்தில் தோன்றனால அது பெயர்ச்சொல். பெருத்த தோன்றுறது இது வினைச்சொல்லாக சொல்கிறோம். 5th மகி. மகினா என்ன? பூமி. 6th மடு. மடுனா நீர்நிலைகள். இதை கட்டங்களில் உள்ள மறைத்து வச்ச சொல்ல நம்ம அது என்ன வினைச்சொல்லா பெயர் சொல்லான்னு சொல்லி நம்ம எழுதணும். அதுக்கு எடுத்துக்காட்டு தரணும். கலைச்சொல் அறிவோம். நாட்டுப்பற்று. பெட்ரோட்டியம். இது நாட்டுப்பற்றுன்னு சொல்கிறோம். கலைக்கூடம் அப்படின்னா ஆர்ட் கேலரி. இலக்கியம் லிட்ரேச்சர். மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இது தமிழில் தந்திருக்காங்க. அது நம்ம இங்கிலீஷில் எழுதணும். இதை கலைச்சொல்லுன்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.